மாதிரி சாஃப்டாக இருக்குது. பாப்லின் ஹார்டாக இருக்கும், அப்படி ரொம்ப ரஃப்பாக நிற்கும். பாப்லின் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாப்லின் வந்து அதான் ரொம்ப மொரடாக இருக்கும். 2.5-3 மீட்டர் ஃபேப்ரிக்கை நம்ம போட்டுக்கணும். சாஃப்டாக பாப்லின்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 100 ருபீஸ்க்கு இருக்கிறது ரொம்ப திக்காக இருக்கும். இன்ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். பாப்லின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இன்ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல். அதுக்காக தான் பேண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. சல்வார் பேண்ட்டுக்கு கூட போட்டுக்கலாம். நான் இதில் தைச்சிருக்கேன். பாப்லினில் நானும் தைச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு போட்டிருக்கேன். போடலாம். நம்மளோட கிளைமேட்டுக்கு இது கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட வேர்த்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் வந்து கிரேப்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும், வளவலன்னு இருக்கும். ஆனால் போட்டால் நமக்கு வந்து எரியிற ஃபீல், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்காதது. பட் பார்க்க நல்லாயிருக்கும். எப்போவுமே பார்க்குறது அழகுக்கு நல்லாயிருக்கும். பார்க்க நல்லா பலாப்பழம் மாதிரி, வெளியில் கரடு முரடாக இருந்தாலும் உள்ளே சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாப்லின் ஃபேப்ரிக்கு. அது வந்து சாப்பிட்றதுக்கு வெளியில் வளவலன்னு இருந்தாலும் சன்கிரேப் வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்காது. அதுதான் சரியா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எப்போவுமே ஏசியில் தான் இருப்பேன், ரொம்ப வெயிலெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நான் சிலருக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், சன்கிரேப் லைனிங் போடாதீங்க. அது வந்து என்ன போடாமல் அந்த டாப்பை போட முடியும் நம்மளால். டாப்லாம் 150-200 அந்த மாதிரி கிடைக்கும். ரன்னிங் மெட்டீரியலில் கிரேப் மெட்டீரியல் வாங்குறோம்னா 50 ருபீஸ்க்கே கிடைக்குது. பட் அமௌண்ட்டு கம்மி தான். பார்க்குறதுக்கு கலரும் ஃபேட் ஆகாது, நல்லாயிருக்கும். அந்த பிரிண்ட் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். பிரிண்டடாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பட் போட்டோன்னா நீங்கள் ஏசிலேயே இருந்தால் கூட ஒரு 1 ஹவர் 1.5 ஹவரில் ஸ்மெல் அப்படி நமக்கும் வரும், நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வரும். பட் காட்டனை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நாள் முழுக்க போட்டால் கூட அந்த ஸ்மெல் வந்து டக்குன்னு வராது உங்களுக்கு. ஒவ்வொரு பாடியை பொறுத்து சில நேரம் வரும். ஆனால் கிரேப்பு இது வரைக்கும் நமக்கு ஸ்வெட் ஸ்மெல்லே சிலருக்கு வந்து வெளியில் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிரேப் மெட்டீரியல் போட்டால் கூட கப்பு கப்புன்னு அடிக்கும் வெளியில். அதுதான் அந்த மெட்டீரியல் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் நமக்கு போடுறதுக்கோ நமக்கு அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக இன்னொருத்தங்க கிட்ட நிற்க முடியாதுல்ல. நமக்கே அப்படி இருந்ததுன்னா நிற்க முடியாது. அந்த மாதிரி மெட்டீரியல் தான் கிரேப் மெட்டீரியல். அதனால் சொல்லுவேன். ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் ஏசிலேயே தான் இருப்பேன், எனக்கு அந்த லைனிங் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, கிரேப் மெட்டீரியல் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா சுருங்கவே செய்யாது. லைனிங் இப்போ நம்ம வந்து ரெடிமேடில் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அதோட லைனிங் காட்டன் இருக்காது. நிறைய நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேப் தான் கொடுத்துருப்பாங்க. அது சுருங்காது. அது துணி இதை விட அது துணி மலிவாக கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, இப்போ காட்டன் லைனிங் 50 தான் இருக்கும், கிரேப் லைனிங் 50 தான் இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட், கிரேப் லைனிங்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதோட அகலம் 44 இருக்கும், காட்டனோடது 36 தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா. அப்போ ஒவ்வொரு நேரம் சில நேரம் நான் என்ன செய்வேன்னா பாடிஸ் வரைக்கும் போடுறத 1 மீட்டர் காட்டன் எடுத்துப்பேன். கீழே போடுற அனார்கலியாக இருந்தால் கீழே இருக்க ஸ்கர்ட்டுக்கு 2 மீட்டர் கிரேப் எடுத்துப்பேன். அந்த மாதிரியும் பண்ணி போடுவேன். பட் ஆனால் அது சில நேரம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலாக இருக்கும். அப்போ காட்டன் அப்படின்னா உள்ளே இருக்கிறது தெரியுமே, அந்தளவுக்கு வெளியில் கொஞ்ச நாள் கழித்து வெளிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காட்டன் உள்ளே சுருங்கும். பட் கிரேப் வந்து சுருங்காது, அப்படியே நல்லா நிற்கும் உங்களுக்கு. அதுக்காக பார்க்க லுக்குக்காக என்ன செய்வோம், கிரேப் லைனிங் வந்து நம்ம கொடுப்போம். சில நேரம் சாட்டின் லைனிங் கூட கொடுப்போம்.